பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். பகலிலே மேகத்தினாலும் முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். ஆமேன், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷம் அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அந்த அடிமைத்தனத்திலேருந்து அவர்களை வெளியே கர்த்தர் கொண்டு வருகிறார். மோசே மூலிமா வெளியே வந்த ஜனங்க எப்படி வராங்க அப்படின்னா, ஆயத்தம் இல்லாமல் வருகிறார்கள். ஸோ நம்ம வெளியில் வனாந்திரத்தில் போவோமா, எப்படி போக போகிறோம், எங்கே தங்க போகிறோம், என்ன சாப்பிட போகிறோம், சரி நம்ம அதுக்கெல்லாம் ஆயத்தமாக நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்ற எதுவும் இல்லாமல், நமக்கு விடுதலை கிடைச்சா போதும், நம்ம இங்கேருந்து தப்பி வெளியில் போனால் போதும் என்று சொல்லி ஆயத்தம் இல்லாமல் அவர்கள் தேவனையை நம்பி அவர்கள் கடந்து வந்தார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. அப்படி ஆயத்தம் இல்லாமல் வந்த பிள்ளைகளை கர்த்தர் வழி நடத்தினார். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆயத்தம். பேக்கில் எதையாவது ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டு தான் ப்ரே பண்ணவே வரணுமோ. ஆண்டவரே நான் இது பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ஒழுங்கு பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நடத்திருங்க, அதெல்லாம் நடத்திருங்க, இவங்ககிட்ட இதை கொடுத்துருக்கேன், அவங்ககிட்ட அதை கொடுத்துருக்குறேன், அதனால இது நடந்துரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எதனா ஒரு வேலைன்னு எடுத்தால் முதல்ல ப்ரே பண்ணிவிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அதன்படி செய்வோம். அப்படி இல்லாமல் ஒரு ஆயத்தத்தோட எல்லாவற்றையும் செய்து முடித்து அதுக்கப்புறமா நம்ம தேவனிடத்தில் வருகிற ஆட்களை நிறைய பேரை பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கும் இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்கிற, நீ ஆயத்தத்தோடு வந்து என் தேவன் எனக்கு இந்த மாதிரி இது பண்ணிவார், நான் அதனால் நான் இந்த பணத்தை ரெடி பண்ணிக்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாம்சமான ஆயத்தத்துக்குள்ளே போகாதீங்க. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அந்த ஆயத்தத்தில் தான் நாம் கடந்து போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க எந்த சூழ்நிலையும் அவங்க ஆயத்தம் இல்லாமல் வெளியே வருகிறார்கள். பார்த்தாரு, என் பிள்ளைங்க கூடாரம் இல்லாமல் இப்போ வனாந்தரத்தில் வந்து தங்குவாங்களே, அவங்களுக்கு என்ன பண்ணலான்ட்டு பகலிலே அவங்களுக்கு மேக ஸ்தம்பத்தை அவர்களுக்கு கட்டளிட்டார். ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ யாத்திராகம் 13ஆம் அதிகாரத்திலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களை வழி நடத்தும்படியாக மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் கர்த்தர் வழி நடத்தினார் என்று. ஸோ அவ்விதமாய் இயற்கைகள் எல்லாவற்றையும் தன் ஜனங்களுக்காக ஆண்டவர் வழி நடத்தினார். ஆமேன், ஹல்லேலூயா. தம் பிள்ளைகள் கேட்டால் அவர் என்ன காரியம் பண்ணாலும் செய்வார். ஸோ தம் பிள்ளைகளை வழி நடத்த வேண்டும் என்பதற்காகவே அவர் மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் இந்த இடத்துல இறக்கினார். ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ அப்படிதான் இந்த ஜனங்க பார்க்குறோம். நம்ம அவங்க பகலில் வந்து மேக ஸ்தம்பம் இருந்தால் தான் இந்த பிள்ளைங்க இதுக்கப்புறம் சேஃபாக இருக்க முடியும். அக்கினி ஜம்பம் இருந்தால், அதாவது வெயில் ஜாஸ்தியாக இருந்தால் அந்த பிள்ளைகளாக அங்கே சர்வே பண்ண முடியாது, இந்த வனாந்தரத்தில் நடக்க முடியாது, கானானுக்கு போக முடியாது என்று பகலானாலே மேக ஸ்தம்பத்தை உருவாக்குறாரு. இரவானாலே குளிரில் எங்கே விழுந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு அக்கினி ஸ்தம்பத்தை, அக்கினி வெளிச்சத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. அப்போது ஒரு உடல் ரீதியாகவே அவர்களை ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்து நடத்தின தேவன் உங்களை கைவிடுவாரா? ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ உங்களையும் ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் வந்து எதை குறிச்சும் பயப்படாதீங்க. ஸோ நீங்கள் வந்து எதையாவது ஒன்று ஆயத்தம் பண்ணிவிட்டு எதையாவது ஒன்று செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் நான் இது செஞ்சுருக்கேன், இதை செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லாதீங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் ஆயத்தப்படுத்தல, ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில் என்ன செய்ய சித்தமானீரோ அதை நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய சித்தத்துக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்துக்கும் நான் இடைஞ்சலாக இருக்க மாட்டேன். ஆண்டவரே நீங்கள் சொல்லுவதை நான் செய்கிறேன் என்று ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அதிசயத்தின் மத்தியில் நடத்துவார். அப்படிதான் இந்த ஜனங்களை நடத்தினார். வனாந்திரத்தில் கண்மலை பார்த்தீங்கன்னா, கண்மலை அது வந்து மலை, அந்த மலையில் தட்டின உடனே எப்படி வருதான் தண்ணீர் தடாகம் அந்த இடம் முழுவதும் நிரம்பிடுச்சு. ஸோ ஆழங்களிலிருந்து தண்ணீர்கள் வந்து எப்படி வந்ததுன்னா அவ்வளோ அதிகமான ஒரு ஆறை போல வருகிறது. அந்த இடத்துல ஆச்சரியமான நிகழ்வுகள் எல்லாம் கர்த்தர் அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செய்கிறார். அவர்கள் போட்டிருந்த அந்த செருப்பு கூட பழைதாய் போகாத அளவுக்கு அற்புதங்கள் ஆண்டவர் அநேகம் செய்தார். அப்படின்னா தேவனை நம்பிட்டீங்கன்னா உங்கள் வீட்டின் காரியங்களில் எல்லாவற்றத்திலையும் அவர் ஏற்பாடு பண்ணுவார். அவர் ஏற்பாடு பண்ணுவது ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம் கூட கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நாம தேவனை நம்பி இருப்போம், நாம தேவனை நோக்கி காத்திருப்போம். ஆண்டவரே எங்களை வழி நடத்துங்க, ஆண்டவரே எங்களுக்கு நடத்துறதுக்கு தெரியல, எங்கள் குடும்பத்தை நடத்த தெரியல, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை நடத்த தெரியல, ஆண்டவரே இந்த திருமண காரியத்தை நடத்த தெரியல, ஆண்டவரே இந்த மீட்டிங் எப்படி நடத்துறது, ஸோ எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பாதத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ஆகையால் உங்கள் வீட்டு காரியம், உங்கள் தனிப்பட்ட காரியம், ஆஃபீஸ் காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர்கிட்ட கொடுங்க. அவர் உங்கள் வழியை வாய்க்க பண்ணுவார். அவரே வழியை வாய்க்க பண்ணி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி பத்திரமாக நடத்துவார். ஆமேன். இந்த தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார், உங்கள் மீது கவனமாக இருக்கிறார். ஆமேன். ஸோ இந்த வேளையில் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் கர்த்தாவே எந்த ஆயத்தமும் இல்லாமல் என் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்கிறேன் என்று வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்குள்ளாக ஆண்டவர் எந்த ஆயத்தமும் இல்லாமல் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நம்பி ஓடி வந்தவர்களை ஆண்டவரை நீர் அரவணைத்து அவர்களை பாதுகாத்து
ஈசாக்கு அவர்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்தது போல உம்மை நம்பி இந்த பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளில் கூட கர்த்தாவே எங்களுடைய மீட்டிங்ஸ்க்காகவும் ஒப்பு கொடுக்கிற ராஜா, ஆண்டவரே இதோ ஆகஸ்ட் 15 நடக்கிற மீட்டிங்கை ஆண்டவரே நீர் வழி நடத்துவீராக. அந்த நேரத்தில் எந்த இயற்கையின் சீற்றங்களோ ஆண்டவரே எழுந்திராதபடிக்கு எங்களுக்காக மேக ஸ்தம்பத்தையும் எங்களுக்காக ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தின் வாசலையும் கர்த்தனை திறந்தருள்வீராக. ஆண்டவரே அப்பா, எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக அமைத்து கொடுங்க. இதற்காக ஜெபித்த என் குடும்பத்தார் எல்லோரையும் ஆசீர்வதியும். விசேஷமா இந்த வேளையில வியாதி பலவீனத்தோடு யாராக இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா என் கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக்கொள்ளும். சுகபல ஜீவனை கர்த்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.